Okay, so first you have to find this number is a palindrome or not. Palindrome அப்படின்னா இந்த நம்பரை திருப்பி போட்டாலும் அதே நம்பர் வந்தா அது palindrome. For example 1 2 3 3 போட்டா 3 2 1 அதே நம்பர் வரல. So அதே நம்பர் வரல அப்படின்னா அது வந்து palindrome இல்ல. So நம்ம palindrome இருந்துச்சு அப்படின்னா yes ரிட்டர்ன் பண்ணணும், palindrome இல்லைன்னா no ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இத நம்ம திருப்பி போடணும், இத ரிவர்ஸ் பண்ணணும். So the logic is simple. First நம்ம clear input என்ன output என்ன, input ன்றது ஒரு நம்பர், output ன்றது yes இல்லனா no. palindrome இருந்தா yes இல்லனா no. So இதுதான் input output. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ரிவர்ஸ். எப்படி ரிவர்ஸ் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணனும். செகண்ட் ரிவர்ஸ் பண்ண நம்பரும் ஒரிஜினல் நம்பரும் சேமான்னு செக் பண்ணணும். ஒரிஜினல் நம்பர் ரிவர்ஸ் பண்ணனும் சேம். சேமா இருந்துச்சுன்னா எஸ் ரிட்டர்ன் பண்ணு, இல்லனா நோ ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ற லாஜிக் தான் நம்ம யோசிக்கணும், எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்ட்டு. சோ ரிவர்ஸ் பண்ற லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ 123 இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கடைசி நம்பர் எடுக்கலாம். அது மாடுலோ 10 போட்டா லாஸ்ட் டிஜிட் வந்துரும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம் 30 அப்படின்ட்டு. ரைட், அப்ப சோ லாஸ்ட் டிஜிட் எடுத்தோம், 10ஆல மல்டிப்ளை பண்ணி 13 வச்சுக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 3 ரிமூவ் பண்ணிடுவோம். டிவைட் பை 10 போட்டா இது 3 போயிடும். அப்புறம் 2 எடுக்கிறோம், திருப்பி மாடுலோ 10 போட்டா 2 வரும். ரைட், அந்த 2 இது கூட ஆட் பண்றோம். ரைட், அப்ப 30 plus 2 32 ஆயிடுது. அத 10ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம், which is 320. அதுக்கப்புறம் இந்த 2 ரிமூவ் பண்ணிடுறோம். ரைட், அப்புறம் இந்த 1 எடுக்கிறோம், 1 எடுத்து இது கூட ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 321. ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு. இதை நம்ம டிவைட் பண்ணிட்டே வரோமா, இந்த நம்பர் 0 வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே வரலாம். 0 வந்துச்சுன்னா நம்ம இதுதான் ரிவர்ஸ், இந்த ரிவர்ஸ் நம்பர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்ட். சோ லாஜிக்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோட் அடிக்கும் போது சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் கண்டுபிடிங்க. ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க, that will return the reverse of the number. If the number is equal to the reverse number அப்படின்னா return yes. else கூட தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது, இல்லனாலே இந்த இல்லனாலே ரிட்டர்ன் நோ. இங்க நம்ம else கூட போட தேவையில்ல, ஏன்னா இது ட்ரூவா இருந்தா இங்கே ரிட்டர்ன் ஆயிடும், இங்கே இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே போயிடும். அதனால else இங்க வருதுனாலே, இந்த இடத்துக்கு வருதுனாலே இது ஃபால்ஸா இருந்தாதான் வரும். ஓகே, எப்போ ஒரு if ஸ்டேட்மென்ட்ல ரிட்டர்ன் இருக்குதோ திருப்பி நம்ம else போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், சோ இத பண்ணிட்டு போயிடலாம். ரைட், இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு தான் லாஜிக் எழுதணும். இப்போ ரிவர்ஸ் பண்ற லாஜிக் எப்படி எழுதுறது? இட்ஸ் சிம்பிள். ரைட், இந்த நம்பர் என்ன ரிட்டர்ன் பண்ணனும், ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணனும். சோ இன்ட் போடுங்க, ரிவர்ஸ். அது என்ன அக்செப்ட் பண்ணுது, அது ஒரு இன்டிஜர். ரைட், லெட்ஸ் புட் தி டிஃபரண்ட் வேரியபிள் நேம் a. ஓகே, சோ இப்போ ரிவர்ஸ் பண்ற லாஜிக் தான் நம்ம எடுக்கணும். எப்படி ரிவர்ஸ் பண்றது, நான் என்ன சொன்னேன், ஒரு ரிவர்ஸ் ஒரு r ஒரு வேரியபிள் வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணோம், அந்த நம்பர் 0வா இல்லாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், இத அந்த ரிவர்ஸ் நம்பரோட என்னத்தை ஆட் பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் எப்படி வரும், மாடுலோ 10 பண்ணா வந்துரும். ரைட், சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த 123 மாடுலோ 10 பண்ணா 3 வந்துரும். 3 கூட 0 ஆட் பண்ணி 3 இப்ப ஆட் பண்ணியாச்சு. உடனே என்ன பண்ணணும், ரிவர்ஸ் நம்பரோட நம்ம ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்ப 3 வந்துருச்சா, 3 into 10 30 வந்துருச்சு. ரைட், இப்ப 30 வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 தேவையில்லை, அதை எடுக்கணும். அந்த 3 எப்படி எடுப்பீங்க, அந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு அந்த நம்பர் டிவைட் ஈக்குவல் டு 10.
10ஆல டிவைட் பண்ணா 3 போயிடும். அடுத்தது 2 வரும். நான் என்ன பண்றேன், அது அடுத்து 12 வந்துரும். 12 மாடுலோ 10 என்ன 2 வரும். இப்ப 6 என்ன ஆயிடுச்சு 30 ஆயிடுச்சு. 30 plus 2 32. ரைட். சோ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது? ஃபைனலா என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோட்ல சோ இப்ப நம்ம இதுக்கு 123 அப்படின்னு பாஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் a நாட் இதான் a 123 தான் a நாட் ஈக்குவல் டு 0 மாடுலோ 10 பண்ணா இந்த 3 மட்டும் வரும். ஸோ 3 0 இது ஆர் ஆட் பண்ணும்போது ஆர்ல வந்து ஃபர்ஸ்ட் 0 இருக்கு, அப்புறம் ஏல வந்து 123 இருக்கு. ரைட். ஸோ மாடுலோ 10 பண்ணோம்னா ஏ மாடுலோ 10 வந்து லாஸ்ட் நம்பர் வரும் 3. 3 கூட 0 ஆட் பண்ணா 3 வந்துருச்சு. அடுத்தது ஆர் கூட 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 10 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடுது? இது 30 ஆயிடுது. ஏ டிவைடட் பை 10 இதை டிவைட் பை 10 போட்டீங்கன்னா இது 12 ஆயிடுது. திருப்பி லூப் மேல போ, ஏ நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மாடுலோ 10 என்ன 2 எடுத்துட்டோம். 2வை ஆர் கூட ஆட் பண்றோம். அப்ப என்ன ஆயிடுது? 32 ஆயிடுது. ரைட். 10 மல்டிப்ளை பண்ணா 320 ஆயிடுது. அப்புறம் டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா ஏ டிவைட் பை 10 1 ஆயிடுது. ரைட். அடுத்த வாட்டி போ, ஏ நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ மாடுலோ 10 என்ன 1. 1 கூட ஆர் ஆட் பண்ண 321. அடுத்து ஆர் கூட ஆர் இன்டூ 10 அப்போ 321 இன்டூ இது 10 320 0 ஆயிடுச்சு. இப்போ ஏ டிவைட் பை 10 0 டிவைட் பை 10 போட்டா 0. வெளியே போனா நாட் ஈக்குவல் டு 0, இது ஃபால்ஸ் ஆயிடுது, வெளியே வந்துருச்சு. இப்ப பாருங்க நம்ம ஆர் வேல்யூ வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த 0 கடைசியா ஒரு 0 எக்ஸ்ட்ரா 0 மல்டிப்ளை பண்ணிருக்கோம்ல, அதனால நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ஆர் டிவைட் பை 10 போட்டோம்னா அந்த 0 போயிடும். அதுதான் நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். சோ இது மாதிரி ஒரு கோட் அடிக்கும் போது ஒரு பர்டிகுலர் கோட் ஒரு வேலையை பண்ணுது அப்படின்னா அதை தனி ஃபங்க்ஷனா போட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி லாஜிக் கொண்டு வர்றது. நம்பரை ரிவர்ஸ் பண்றோம், ரிவர்ஸ் நம்பரும் ஒரிஜினல் நம்பரும் சேமா இருந்தா எஸ், இல்லைன்னா நோ. ரிவர்ஸ் பண்ற லாஜிக்கை நம்ம செப்பரேட்டா வச்சுப்போம், கோடு கிளீனா இருக்கும். So all test cases are passed.